ரொம்ப க்ரீமியான சீஸ் கேக் குக்கரில் செய்யலாமா? ஆமாங்க. இந்த சீஸ் கேக் குக்கரில் தான் செஞ்சேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 10 பிஸ்கட் டைஜஸ்டிவ் எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் ரேஞ்சில் நீங்கள் பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் மெல்ட் பண்ண பட்டர் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீஸ் கேக் டின் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா நார்மல் டின் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 150 கிராம் க்ரீம் சீஸ் சேர்த்துக்கோங்க. இதில் 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1½ டீஸ்பூன் வெண்ணிலா ஐஸ், 1/2 கப் மில்க் மேட் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நல்ல க்ரீமி டெக்ஸ்டர் வர வரைக்கும். இதில் ஒரு முட்டை இதில் சேர்த்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பிஸ்கெட் மேலே இந்த க்ரீமை நீங்கள் ஊற்றிட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக்கரை நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 30 மினிட்ஸ் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இந்த க்ரீம் சீஸ் கேக்கு. இது மேலே மெல்ட் பண்ணி வச்சுருந்தா நியூட்ரலாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கிட்ஸுங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்குறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.